ட்ரே எங்க இருக்க? சரி வரேன் விக்கி கைட்டு வச்சுட்டு வரேன். 2 பாத்ரூமா? படுத்துட்டியா போய்? படுத்துட்டியா? நீயே போய் படுத்துட்டியா? சரி 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 இந்த வரேன். அப்புறம் படுத்து அப்படி வரேன். அப்போ பாத்ரூம் பண்ணணும், ஹெல்ப் பண்ணணும். சூரி வைக்க ஓரளவு பரவாயில்லைங்களா? பெஜார் அடிச்சு காலிருந்து அப்பாடி. என்ன சமையலோ என்ன சமையல் நீங்கள்? சொரக்காய் வாங்கினேன், சொரக்காய் சாம்பார் வச்சுருக்கேன். ஆயிட்டுருக்கேன். கத்திரிக்காய் முருங்காய் கிரேவி. சாப்பாடு ஆயிட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு வச்சுட்டு வைக்கணுமா? வைக்க போகிறேங்க. சாம்பாரா? பாடி போயிட்டு வரது 1 நேரம் ஆச்சு. சமையல் ஆகிட்டு இருக்கு. இப்போ நான் கீழே போயிட்டு தம்பி ரெடி பண்ண ஆரம்பித்தேன்னா குறைஞ்சது 1 ஹவர் மேலே ஆகும். அவன் உட்காந்துருப்பான். அப்படியே மணக்கட்டை போட்டு அவனை படுக்க வைக்கணும். படுக்க வச்சுட்டு க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்கு 1 ஹவர் ஆகிடும். 1 மணி கிட்டத்தட்ட 12 ஆயிடுச்சு. 12:30 மணி மேலே வருவேன். வந்துட்டு நீ என்ன சமையலை தான் பார்த்துருப்பீங்க. இனி ஏதாவது சிக்கன் எதனா வாங்கி சாப்பிட்லான்னு நினச்சேன். காலைல ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் கிளம்பி கடைசி நேரத்தில் கேன்சல் ஆகிடுச்சு. கலைஞர்களுடைய லைஃப் அவ்வளோதாங்க. பணம் வர மாதிரி இருக்கும், வராது. ப்ரோக்ராம் கிடைக்கிற மாதிரி இருக்கும், கிடைக்காது. இன்னும் ஒரு ரெகனைஸ் கிடைக்குன்னு பார்த்தா கிடைக்காது. நானும் விஜய் டிவி உள்ள போனோன்னு சொல்லிட்டு எவ்வளோ முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், போக முடியல. 2 வாட்டி அது கேன்சல் ஆகிடுச்சு. சரி எதனா ஒரு வாய்ப்பு கிடைக்காதா, அதான் ஏன்னு இருக்கேன். இப்போது என்ன பண்ணுன்னு தெரியல. இதோட ப்ரோக்ராம் அடுத்த வாரம் தான். அமுதவாணன் சார் வந்து லண்டன் போயிருக்காரு ப்ரோக்ராமுக்கு. அமுதவாணன் பிரதர் அமுதவான் அவர் லண்டன் வந்தப்போ ஏதோ ப்ரோக்ராமுக்குன்னு சொன்னார். பட் கரெக்டாக தெரியல. நீங்கள் எதனா உங்கள் வீட்டில் விசேஷங்கள் நிகழ்ச்சிகள் எதனா இருந்தால் என்கிட்ட சொல்லுங்கள். ஒரு கலைஞர்கள் நடத்துவோம். இப்போ ஒரு மேரேஜில் வந்து இன்னிசை கச்சேரிலாம் நீங்கள் வைப்பீங்க. இன்னிசை கச்சேரி டிஜேலாம் வைப்பீங்களா? அதுக்கு பதிலாக ஒரு தடவை ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள் வைங்க. உங்கள் கண்ணு முன்னாடி எம்ஜிஆர் சார், சிவாஜி சார், ரஜினி சார், கமல் சார், எஸ்டிஆர், டிஆர் வந்து டான்ஸ் ஆனால் எப்படி இருக்கும்? நேரில் பார்க்கலாம் இல்லையா? எங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைச்ச மாதிரி இருக்கும். நம்ம நகல் கலைஞருக்கும் ஒரு வாய்ப்பு கிடைச்ச மாதிரி இருக்கும். மறந்துடாதீங்க. என் நம்பர் நோட் பண்ணிங்க. 8056859681. இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கலை நிகழ்ச்சிகள் எது இருந்தாலும் சரி, ஒரு மஞ்சள் நீராட்டு விழா, ஒரு மேரேஜ் ரிசப்ஷன், ஒரு கல்யாணம், இல்லாட்டி பொது மேடை நிகழ்ச்சிகள், அம்மன் கோயில் எதனா விசேஷம், உங்கள் வீட்டு கோயில் எதனா விசேஷம், எது இருந்தாலும் சொல்லுங்கள், நாங்கள் பண்ணி தருவோம். நாங்கள் நகல் நட்சத்திரம்லாம் வருவோம். எங்களையும் நகல் நட்சத்திரங்கள், எங்களையும் நட்சத்திரங்களாக நம்பி வேலை கொடுத்தியும் பக்கா பண்ணும். ஓகேவா? எவ்வளோ பேர் இருக்காங்க என்னை நம்பி எவ்வளோ பேர் இருக்காங்க நகல் நட்சத்திரங்கள். அவங்களும் ஒரு லைஃப் கொடுத்த மாதிரி இருக்கும். மறந்துடாதீங்க. எந்த அதே மாதிரி பிறந்தநாள், ஒரு பிறந்தநாள், வெட்டிங் டே, நினைவு நிறைய வரும் இல்லையா? அது ஆர்ஃபனேஜ் பண்ணணும் சொல்லுங்கள், பண்ணி தந்துடுவோம். ஓகேவா? சரி நான் கீழே போய்ட்டு தம்பி ரெடி பண்ணிட்டு வரேன். இவ்வளோத்தையும் சொன்னேன்னே முக்கியமான சொல்ல மறந்துட்டேன். அதே மாதிரி எங்கள் ஒயிட் பண்ணுறேன் குழம்புத்தூள், சாம்பார் தூள், அப்புறம் வந்து ரசத்தூள், இட்லி பொடி, இதெல்லாம் இப்போ போயின்ட்டுருக்கு. இதெல்லாம் வேணுன்றவங்க இதே நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே நம்பர் ஒரு நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உடனே அவங்க அனுப்பிச்சி வச்சிருவோம். இல்லையா? நிறைய பேர் நல்லா இருக்குது சொல்லிட்டு மேலும் வாங்கினவங்க மறுபடியும் வாங்கிட்டு இருக்காங்க இல்லை? எஸ்பெஷலி ரசப்பொடியில் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஓகே ஓகே ஓகே. இன்னைக்கு என்ன சமையல் பார்த்துடலாம். மீராமாய், உங்களுக்கு கேக் பண்ணுற வேலை இருக்கா இப்போ? ஆமாம். என்ன பண்ணணும்? ப்ரௌனி செய்யணும். கேஃபேக்கும் இன்னொருத்தவங்க ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ரைட், ஓகே. ஃபேன் சத்தம் வந்து பரவாயில்லையா? அவங்க ஃபேன் சத்தம் மட்டும் உள்ள ஃபேன் கொஞ்சம் ஆஃப் பண்ணுறேன். ஏற்கனவே நம்ம பேசுறது வந்து பின்னாடி சவுண்ட் நிறைய கேட்கும். இன்றைக்கி என்ன சமையல்? மாய், பவானி மாய். இப்போ மாய் நான் கூப்பிட்றதால மீராவையும் மாயின்னு கூப்பிட்றேன், பவானியும் மாயின்னு கூப்பிட்றேன். 2 பேரும் மீரா மாய். இவங்க நான் மாய் கல்யாணம் ஆகி கிட்ட 30 வருஷம். மாய் 30 வருஷம். இப்போ என் பையனும் மாய் கூப்பிட ஆரம்பிச்சிட்டான். மேரி மாய் மினி. மாய் சங்கி கண்ணா. மேரி மாய் மினி. லட்டு சங்கிடி. மாய் சங்கி. ஏசா மாய் சங்கி. மாய் சங்கி மாய் அவன் கேப்டன் கிடையாது சொல்லலாம். மாய் என்றான். ஓகே, என்ன சமையல் பார்த்துடலாம். அப்புறம் உனக்கு கோரியெல்லாம் பண்ண வேண்டியிருக்கேன். அதோட ரிமைண்ட் பண்ணலாம் மீராமாய். அது என்னென்ன ப்ரௌனிஸ்ன்றதை சொல்லி ரிமைண்ட் பண்ணிவிடு. இந்த ஆஃபர் இருக்கு இல்லையா? இன்னும் எத்தனை நாள் இருக்குது? அதுக்கு இன்னும் வந்து 31 வரைக்கும் தான் இருக்குது ஆக்சுவலாக.
ஓகே, அதாவது அந்த மிக்சட் காம்போ ஆஃபர் போட்டிருக்கோம் இல்லையா, எல்லா மசாலா தூளும் இருக்குது, ப்ளஸ் வந்துட்டு ப்ரௌனி டீ கேக் எல்லாமே சேர்த்து 799 ருபீஸ்க்கு ஆஃபர் போட்டிருக்கோம். அது 31 மார்ச் வரைக்கும் இருக்குது. ஸோ நீங்கள் அவைல் பண்ணுறவங்க கண்டிப்பாக அந்த நம்பருக்கு எங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இமீடியட்டாக உங்களுக்கு வந்துட்டு கொரியர் நாங்கள் சென்ட் பண்ணுவோம். ஏன்னா ஒரு வீடியோ சொல்கிறோம், ஒரு வீடியோ சில பேர் பார்ப்பாங்க, ஒரு வீடியோ பார்க்க மாட்டாங்க. பார்க்காதவங்களுக்கு அவரோட வியாபாரம் உங்கள் வீட்டில் எதாவது ஃப்ரிட்ஜு எதாவது இருக்கா போட சொல்கிறாங்க. பழைய டிவி, பழைய வாஷிங் மிஷின், பழைய ஃப்ரிட்ஜ் எல்லாம் பழசு வாங்கி என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. ஒரு காலங்களில் போட்டு அதுவும் ஒரு வியாபாரம் தான் உங்களுக்கு. ஆக்சுவலாக காலங்கடை வியாபாரம் தான் சூப்பராக போகுதுன்றாங்க, அதான் உண்மை இல்லையா? ஏன்னா நம்ம ஃப்ரெண்டு கூட ஒருத்தர் வந்து யூடியூப் பண்ண காலங்கடை தான் வச்சுருக்காரு, நல்லா இருக்குது, சூப்பராக போகுது இந்த வியாபாரம். தக்காளி வெங்காயம் கூட ஒரு வாரத்தில் ஆகிக்கணும், ஆனால் காலங்கடை அது பாட்டில் இருக்கு. சரி, நம்ம ஏதோ ஒன்று பேச போகுதுன்னு வருது. மறந்துடாதீங்க, ஆஃபர் இன்னும் எத்தனை நாள் இருக்குங்க? 31 வரைக்கும் அவைல் பண்ணிங்க. 9 ப்ராடக்ட் இருக்கும், அது எல்லாமே இந்த ப்ரௌனி எல்லாம் இருக்கும். இப்போ இந்த வீடியோ முடிஞ்சோடனே அது என்னென்ன சொல்லிட்டு என்னென்ன ப்ராடக்ட் வந்து நாங்கள் அதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு அவர் அப்படியே வீடியோவாக உங்களுக்கு இப்போ வரும் பாருங்க. ஓகேவா? ஸோ தேங்க்யூ. 250 கிராம் ப்ரௌனி இருக்கும். அதில் வந்துட்டு 6 ஃப்ளேவர் நீங்கள் செலக்ட் பண்ணியே கொடுக்கலாம். அதில் 9 ஃப்ளேவர் டோட்டல் இருக்குது, அதில் 6 ஃப்ளேவர் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி கொடுக்கலாம். அதுக்கப்புறம் டீ கேக் வந்து 250 கிராம், அப்புறம் எல்லா மசாலாவும் வந்து 50 கிராம், எல்லாமே 9 மசாலாவும் 50 கிராம்ஸ் வரும். இதெல்லாம் சேர்த்து 799 ருபீஸ்க்கு வந்துட்டு நாங்கள் ஆஃபர் பண்ணியிருக்கோம். நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு மெசேஜ் பண்ணி நீங்கள் அவைல் பண்ணிக்கோங்க அந்த இது. தேங்க்யூ. இப்போ கீழே அந்த வீடியோ பாருங்கள். இன்னும் நம்ம வீட்டில் சாப்பாடு காமிச்சிட்டாங்க, சாப்பாடு காமிச்சாச்சு. சாம்பார், அப்புறம் வந்து சாம்பார், ரசம், பருப்பு ரசம், கத்திரிக்காய் முருங்கைக்காய் கிரேவி, அப்புறம் சாதம். ஓகேவா? தேங்க்யூ.